ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட்டு விஷயம் அவனுக்கு அவன் கிளாஸில் யாருமே இல்லைங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது தான் தெரியுது. அவன் ஒரு கிளாஸில் மட்டும் கிடையாது, நிறையா கிளாஸில் ஸ்டாஃப்ஸ் இல்லை. ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தையோட கிளாஸ் ரூமில் ஒரு ஸ்டாஃப்ஸ் இல்லாமல் என்னங்க பண்ணுறது? கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் போயிட்டாங்களாம். அவங்க ஸ்போர்ட்ஸ் டேக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடை வீதிக்கு போயிருக்காங்க. ஏன் அந்த வீக்கெண்டு போகக்கூடாதா, 4 மணிக்கு மேலே போகக்கூடாதான்னு கேட்டால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்காது, நான் வீக் டேஸ் தான் அனுப்பணும் அப்படின்னு. இப்போ ட்ரெஸ் வாங்குறதுக்கு அங்கே டீச்சர் இருக்காங்க. இப்போ என் பிள்ளை போயிட்டானுங்க. 10 நிமிஷம் அவன் 2:48க்கு அவனுங்க மயக்கம் போட்டு உழுகுறான். எவ்வளோ நேரம் கழிச்சு வராங்க ஸ்டாஃபு. வந்து அவங்களால தூக்க முடியல, இன்னொரு ஸ்டாஃப் வராங்க, அதுக்கு ஒரு டைம் ஆகுது. அங்கேருந்து இன்னொரு பிள்ளைய தூக்கிட்டு வராங்க. அங்கே வெளியில் வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு இவங்க யாருங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு? அங்கே ஒரு டிலே, அங்கேருந்து தூக்க முடியாமல் அங்கேருந்து இன்னொரு மனுஷன் தூக்கிட்டு வந்து அங்கே போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமில் வச்சு கொஞ்சம் நேரம் பார்த்து அதுவும் முடியாமல் அதுக்கப்புறம் ஆட்டோவில் போட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. நாங்கள் அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் பார்த்து அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு லெட்டரில் வந்து அவன் இறந்து போனது 3:20 போட்டுருக்காங்க. 3:15 போல் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஃபுல்லாக ஆழ்ந்த வேலை தான் இறந்துருக்கான். டிலே ஆகாமல் கூப்பிட்டு போய் காப்பாற்றிருந்துருக்கலாம்ல சார். ஏன் சார் கூப்பிட்டு போல? ஏன் சார் ஸ்டாஃப் இல்லை கிளாஸில்? அப்படி என்ன சார் உங்களுக்கு பர்ச்சேஸுக்கு அனுப்புற அளவுக்கு ஸ்டாஃபுக்கு என்ன சார் வேலை? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, புள்ள செத்துட்டான், அவ்வளோதான். உங்க பையன் வந்து மயக்கம் போட்டாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு 2:55க்கு ஃபோன் பண்ணாங்க. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு முன்னாடியே ஒய்ஃப் வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவங்க பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்களாம். அங்கே பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ அப்போ வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்துருக்கணும், இல்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தாவது எனக்கு கால் பண்ணியிருந்துருக்கணும். கேட்டால் அவங்க ஹாஸ்பிட்டலே முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சைல்ட் ஜீசஸ் கொண்டு போனப்போ 3:20 வரையும் உயிர் இருந்திருக்கு. அப்போ தேர்ந்துருக்கலாம். இங்கே முடியலன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம், ஜிஹெச் கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம்ல. ஏன் போல? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க சார். அவனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னாவே இருக்கட்டும், ஹார்ட் ப்ராப்ளம் ஏன் கிளாஸில் ஆள் இல்லை. ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. திரும்ப ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து சேர்ல உட்கார வச்சு அவன் இப்படி கிடக்குறான். மேலே தலையை இப்படி பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. போயிருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் நான் சைல்ட் ஜீசஸ் வந்து தூக்கிட்டு போறேன் சார். பதிலே இல்லைன்னு சொன்னதுனால நான் இங்க இருந்து சைல்ட் ஜீசஸ்க்கு கூப்பிட்டு போய் அங்க பார்த்துட்டு, இல்லை சார் இசிஜி ரெஸ்பான்ஸே இல்லை, நீங்க வரும்போதே அவன் இறந்துட்டான், 3:20க்கு வந்து அவன் போர்டிங் டெத்து, அதனால நீங்க முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க, நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அதுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இதுக்கப்புறம் எங்ககிட்ட என்ன மாத்திக்கணும்னு எழுதி கொடுங்க, நாங்க அதை மாத்தி கொடுக்குறோம். இப்போ போன பிள்ளைக்கு என்ன பதில்னு கேட்டா எனக்கு அவன் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேன். தப்பு எங்க மேலதான், ஃபால்ட் எங்க மேலதான். 60 ஸ்டூடெண்ட் 70 ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ்ல இருக்காங்க. ஒரு ஸ்டாஃபுக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே. உங்க ரூல்ஸ் படி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கேட்டா 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனா நாங்க 60 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருக்கோம்னு அவங்களே சொல்றாங்க சார். எனக்கு புரியல சார். இப்பெல்லாம் தெரிஞ்சா நாங்க ஏங்க வந்து சேர்க்க போறீங்க? சிசிடிவில தான் சார். அவனுக்கு வெளியில விளாண்டுட்டு வந்திருக்கான், உள்ள விளாண்டுருக்கான். உள்ள டிவி பார்த்துருந்தான், வெளில போய் விளாண்டுட்டு உள்ள வந்தான். அவன் கரெக்டா அவனுக்கு முதல் விஷயம் இந்த பாருங்க, அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, பிளாசம் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜுக்கு கேமரா இல்லை சார். அந்த ஸ்டேஜுக்கு கேமரா இல்லை. ஸ்டேஜுக்கு இங்கிட்டு இருக்கு, ஸ்டேஜ்ல கேமரா இல்லை. ஸ்டேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என் புள்ள பாத்ரூம் போயிட்டு வர வரையும் நல்லா தான் சார் வந்தான்.